நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டொளி வீசி பறக்கவிட்டிருக்கும் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாற்றல் மிக்க மாமருதன் திரு சீமான் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன். நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன் இல்லை. இந்த நிகழ்வு எங்க குடும்ப நிகழ்வு. நீங்கள்லாம் இந்த நிகழ்வுல இவ்வளவு நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்க படத்துல நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நம்மளோட குடும்ப படம்னு நினைச்சு, எங்க குடும்ப படம்னு. கடைசியாக தான் கதாநாயகனா நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமான. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான், என்னுடைய மைத்துனர் ராஜா, அதை சிவா ஆறுமுகம் எல்லாம். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சூரட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வருது போல இருக்குது. தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா தான் இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும், நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேரோஜி அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள், அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவர் கதாநாயகியா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது, அவங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்கபூர் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட, ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும். செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு மணிவண்ணன் அப்பா. அப்போ
அப்போ எங்கள் அண்ணன் பேசி, செல்வா உனக்கு உனக்கு இளையவன் உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணிடுறாதரா செல்வா, இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாகணும் நம்ம இனத்துக்கு, வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நாங்கள்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா, குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம். அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அன்பு. என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு, நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்போ எனக்கு அது விருப்பம். ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை. அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அவர் தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டா, அப்படி மறுபடியும் அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில நடிக்கணும்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார். தம்பியில் ஒரு 90 விழுக்காடு தமிழ்ல இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதுல முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுனா அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் இருந்தாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமா அப்படி எழுதியிருக்காங்க, நான் அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, போடா அப்படின்ட்டாரு. அப்ப நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்க அண்ணனுடைய அழைப்பின் பேர்ல ஈழத்துக்கு போயிட்டேன். போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, தம்பியோட படம் ஓடல, நேரம் ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு. அப்போ எந்த சார் கேட்கல, படம் என்னாச்சு, கதை என்ன, யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த காதல் கதை போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் அப்படிதான் ஆரம்பிச்சார். காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும், அப்பதான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சிருக்கணும். இப்ப ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்றேன், இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தரேன் உங்களுக்கு. அது தவறு தான் நடந்துச்சு. அது ஆனாலும் எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல. இப்ப எங்க அண்ணன் ஐயா பாக்யராஜ் அவர்கள் சொன்னது மாதிரிதான், எங்க அண்ணன் அதிகமான ஒரு தலை சிறந்த இயக்குனரா அவங்க அது என்ன தொடர்ச்சியா படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற இந்த படங்கள். இப்ப தொட்டாச்சி நீங்க எல்லாம் பார்த்து எங்க அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி, ஞாபகம் இருக்கா அண்ணா, வீட்டுல போய் பாராட்டி என்னோட அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்துல பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இப்ப நம்ம கிட்ட ஒரு மேதை சாதாரணமா உட்கார்ந்துருக்கல, அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்க திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது. ஆமா, அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம், ஆனா வீட்டுக்கு போனா படபடப்பா இருக்கும். நம்மால் தானே பக்கத்துல இருந்து வந்துட்டு. மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி, நம்ம 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 நாட்டுல நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அவர் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு, அவர் தான் கதை வசனம், எங்க அப்பா இயக்குறாங்க, பாரதிராஜா அப்பா. அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும். நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை. புதிய வார்ப்புகள் அப்படின்னா அப்பெல்லாம் நம்ம எப்ப அந்த காலகட்டத்துல அதுல ஒரு முடிவு இறுதிக்கட்ட காட்சி வருது. உரையாடெல்லாம் பிச்சு வதறிப்பாப்ல. ஒரு அந்த விதவை பெண்ணு, அந்த பெண்ணு பூ விற்கும், வாத்தியார் கதாபாத்திரம், அவங்க ரதி, அவங்க பூ அந்த வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியார இந்த பூ பறிச்சாத்தான் வாடி போகும், இல்லை செடியில விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும்.
அப்ப இதயம் குங்குமம் இந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்ப நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிடுறாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிடறாரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்ப அது ஆனா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்ப ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இவர் இந்த காஜா சிரிப்பு எல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒண்ணு இருக்குது. ஆனா அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு. கட்டின தாலி அவரே அறுத்துட்டு 2 பேரையும் சேர விடுறாரு. கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணை நிக்குது அந்த பூவித்த பெண்ணை. அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே கதை திரைக்கதை செய்து நடிச்சு ஹந்தைய நாட்கள்னு ஒரு படம் வருது. அதுல இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷை திருமணம் பண்ணி போயிடுறாங்க. கல்யாணம் ஆயிருது. அது அப்போ அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு. போராடி கடைசியா உச்சக்கட்ட காட்சி வந்துருது. 2 பேரும் இருக்கும்போது அவர் அந்த மருத்துவர் கதாபாத்திரம் இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்றாப்புல. இப்ப நம்மால ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்துல இதே டாக்டரே அது நீங்க புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே. தாலி அறுத்துடு. எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது. அப்ப அந்த அந்த தாலியை அறுத்து எடும் அப்படின்ன அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது. அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது. இது கையெடுத்துட்டு பட்டினா இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல. இதை யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழணும்னு சொன்னா அதே ஆள் தான். தாலி அத்தாம வாழ இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான். உலகத்துல இப்படி ஒரு ரைட்டர் எழுத்தாளர் இருக்கவே முடியாது. ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும். இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்ய உண்மையில பொய் சாட்சியிலே நடிச்சவர் தான் அவரு. சாதாரண உட்கார்ந்து இருக்காப்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ். எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற, கைதின் டைரியில. அதுதான் ஆட்சிராஜ்தான்ல வந்தது. அவர் திமுறா நீ இந்த ராஜு நான் எழுதி நானா ஒண்ணு எடுப்பேன். அது அப்பா செய்வார். அதுல எல்லாரும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளர் வேலை செஞ்சிருக்கல. என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும். அதுல அவர் சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல. சரி அது ஓடிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு உதறிட்டாப்ல. அப்புறம் இது இல்ல வேற கிளைமேக்ஸ், நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராஜ் சட்டை அது வென்றுட்டாப்ல. இப்படி ஒரு எழுத்தாளர் அதுக்கு நிகர் இல்லை. அது சொல்லி முடியாது. முதல் படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து நடிகரை கதாநாயகனா நடிச்சு வெளியில முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது. அப்ப அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒண்ணும் கிடையாது. ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான வெற்றியடை வைக்க முடியும். எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான். ஒரு கதையை 2 தாள்ல அவர் சொல்லுவார் பாருங்க. தேவர் பிலிம்ஸ்ல கதை கேட்குறாங்க. அப்போ அவர் போய் கதை சொல்றாரு. ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னதுதான். குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண கதை. ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வரான்னு முந்தானை முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்ப எங்க ஊர்ல பரமக்குடியில எங்க அண்ணனுக்கு தெரியும். ராமநாதபுரத்துலதான் வெளியிட்டு ரிலீஸ். பரமக்குடியில 2வது தரம் தான் வரும். அப்ப ஜெகன்ல எங்க அண்ணங்க எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். எங்க அண்ணங்க எல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவளுக்கு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலம்பல். தம்பி பாக்கியராஜன்னு ஒரு எந்த குறையும் இல்லாம இருக்கணும் பயங்கர படம். முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதுல நம்மள எந்த காலத்துல போய் ஏன்னா நாங்க மறுபடியும் 2வது வெளியீடு வந்தா தான் பார்க்க முடியும். அப்படி
அப்படி பல படைப்புகளை தந்து இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கல. அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை. திரை உலகில் அது ஒரு மைல்கல். KS கோபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரன்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு, அவன் தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா. அவங்க வருவதை கூட சொன்னாங்க, எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினது அவன் தான் என் தம்பி. அதுக்கப்புறம் என் தம்பி ரவி மரியா, அதெல்லாம் கதாநாயகனா நடிச்ச விஜித் எனக்கு ரொம்ப தெரியும். ரொம்ப என்னுடைய தம்பி அவரு. என் தம்பி தமிழ் குமரன். நாங்க ஒரே குடும்பம். தமிழும் நான் ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கலை ஒளியே. ஏன் பிறக்கலைன்னா, ஒரு தாயின் வயிறு தாங்காதுன்னு தனித்தனி தாய்க்கு பிறந்தோம். அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்க. அந்த எங்க குடும்பத்துல விஜித் ஒருத்தர். விஜித் தான் அதுல நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. வந்தவன கிட்ட நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன், என்னப்பா சொல்ற. அப்படி எல்லாமே ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல உட்காருங்க விஜித், அவர் நல்லா வரணும். இந்த படத்தை பார்க்கும்போது, நான் படம் பார்க்க நேற்று அழைக்கும் போது எனக்கு நேரம் ஒத்து வரலை, கிடைக்கல. அது இப்போ அதனால நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டு காட்டு அதை வச்சு பேசிடுறேன்னு. எங்கள் அண்ணன் செல்லுமணி இவங்கெல்லாம் குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ் அவர் வணங்கான்லேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. அப்போ இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு, இப்போ ஒரு பெரிய ஆடல் பாடல் படம், அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம். குடும்ப கதைகளுக்கு மென்னுணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அதை ஒரு இளைய பிள்ளை நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடணுங்கிறது ரொம்ப கடினம். இசைங்கிறது இப்ப ஒலிகளின் குவியல் தான். இந்த ஒலி செவியில போய் நின்றுச்சுன்னா அது இல்லை, அது உள்ள போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசை ஆயிடுது. அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல், அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்குது. நல்ல வரிகளை அழகாக எங்க அண்ணன் அவ்வளவையும் நினைவில் வச்சு எங்க அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆமா, நரேன் பாலகுமார் சொன்ன நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாங்கள்லாம் திரையுலகிலிருந்து வந்திருக்கோம். எங்களுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். அப்புறம் கதாநாயக நடித்த கண்மணி அவர்கள், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில். விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது. இது எல்லாத்தையும் விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர். இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பணியை செய்ய இருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி யுவராஜ் அவர்கள் தான். அவருக்கு தான் இது ரொம்ப, உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்கள். உறுதியாக வெல்லும் படம். வெல்லுதில்ல, பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை. அண்மையில் நான் கோர்ட்டுன்னு ஒரு படம், தெலுங்கு படம், ஏதோ இரவில் ரொம்ப நேரம் கொஞ்சம் மண்டை அழுத்தமாக இருந்தால் தூக்கம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறது. ஆனால் அந்த படத்தை போட்டேன், தூங்கவே முடியல. கோர்ட்டுன்னு ஒரு படம், இது தமிழ் பதிப்பு பார்த்தேன். சின்ன படம் 6 கோடிக்கு எடுத்தாங்களாம். நான் பார்க்குற போது எனக்கு சொன்னாங்க 60 கோடி வசூலிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் அளவு இல்லை. ஓடுற படம் ஓடாத படம் தான். இப்போ என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம், அன்னைக்கு எங்கள் அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப குறைந்த முதலீடு, ரொம்ப நல்ல லாபம் அடைஞ்சிருச்சு. அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படமும் தோத்துருக்குது, சாதாரண படங்கள்லாம் வென்றுக்குது. அதனால நம்ம படம் வெல்லும், நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. திரையரங்குல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு சூழல் சரியில்லை, நமக்கு ஒரு சூழல் வருது. இருங்க, பெரிய பெரிய வளாகங்கள்ல சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும். அது வரும், காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்ல, நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும். அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இங்க சொன்ன என்ன மேல 90க்கு போயிடணும் அப்படின்னா இல்ல, 2026லயே நம்ம அந்த 90 காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு அவ்வளவுதான், எதுவும் கிடையாது.
எதுவும் முற்று கிடையாது. ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது. இங்க புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது. அதனால அதெல்லாம் நினைச்சு இது பண்ணிடாதீங்க. நாங்கெல்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்றது, உயிரை விட மேகலா நேசிச்சவங்க நாங்கெல்லாம். படுக்க இடம் இல்லாம ஏவிஎம் சுடுகாட்டுல படுத்து கிடந்தவங்கன்னா அப்ப எவ்வளவு காதலிச்சிருக்கோம்னு பாருங்க. பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம், பல இரவுகள். அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல. அப்ப இது அவரை அழிய விட்டுற முடியாது. ஆனா எங்க அண்ணன் செல்வமணி அவர்கள் நான் ஒரு மேடையில பேசினதான் சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க, இங்க விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிக்கிறாங்க. அவங்க விளை வச்ச அவங்க தயாரிச்ச பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல. தீர்மானிக்கிற காலத்தை நம்ம உருவாக்கணும். அப்பதான் வேளாண்மை செழிக்கும், திரைக்கலையும் செழிக்கும். அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனாலதான். இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்துல நம்ம ஐயாவும் தொழிலாளர் சங்கத்துல எங்க அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கு. பத்தல எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம், இதை சரி செய்யாம விட்டுருவோமா என்ன? அதுக்கு ஒரு காலம் வரும். ஆனா இதுல என்னுடைய மைத்துனர் சிவா ஆறுமுகம், ராஜான்னு நாங்க அழைப்போம். அவருடைய செல்லமா அழைக்கிற பேரு. நாங்க ஒரே குடும்பமா வந்தவர், கடுமையான உழைப்பாளி. என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறல. அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு. சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனா விடல. அப்ப படம் எடுக்க ஆள் இல்ல, சரி நம்மளே எடுப்போம். அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான். அது அப்படிதான் சொல்லணும், அது ஒரு தவம்னு தான் சொல்லணும். புலம்பிக்கிட்டு நிக்கல, யாரும் வரல, யாரும் எடுக்கல, இது அப்படிலாம் இல்லை. ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரிச்சதுக்கு, அதை துணிஞ்சு நாம வெளியிடணும். அந்த யுவராஜுக்கு 2 பேருக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் வந்து என் மைத்துனர் சொல்லுவேன், இயக்குனர் சிவா ஆறுமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா ஆறுமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது. அப்ப இங்க எது ஒன்று எளிதா கிடைச்சிருக்கு, ஒன்னும் அப்படி ஒன்னும் வந்த உடனே யாருக்கும் வந்து இது இல்லை. ஒண்ணுதான், எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இங்க நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு புதியவர்களை, தம்பி விஜித்தை, கண்மணி போன்றவர்களை, 2 அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானவர்களே வியந்து பாராட்டுறாங்க. அந்த அந்த குழந்தைய அவ்வளவு அருமையா நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணியிலே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பா இருக்கு. அப்படிலாம் நினைக்கும் போது இந்த விழாவில வந்து பங்கேற்றதுல எனக்கு பெரிய மகிழ்வு, மன நிறைவும் இருக்கு. தேவையானியவர்களை நாங்க திரைப்பட நடிகையா பார்க்க முடியாது. எங்க வீட்டு மருமகள், எங்க வீட்டு பெண், அப்படிதான் நாங்க பார்ப்போம். எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்ப்போம். அதே மாதிரி எங்க அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க. வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு, நினைக்கிறது செய்யணும். அந்த துணிவை எனக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கு பாராட்டி. ஏன்னா நான் அந்த குடும்பத்துல ஒருத்தன், அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு தனித்த அன்பு. அதுல படத்தொகுப்பாளர், கலை இயக்குனர் விஜயானந்த், படத்தொகுப்பாளர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏறக்குறைய சொல்லிட்டேன். தர்ஷன் வாங்க வாங்க மாப்பிள்ள. இவர் என் மைத்தனுடைய மகன் தர்ஷன் சிவா. இவர் அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஆனா அந்த படத்துல பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்கு. காரணம் அதுல ஒரு பெரிய மீசையை வச்சு பண்றாரு. அதனால இவரை அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாரும் இப்படி வந்தவங்க தான். ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும், அதை தொடர்வதுதான் கடினம். தொடர்ந்து அதையே தவத்துல இருந்தால் யாரும் வெல்ல முடியும். அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்க நிறைய அப்படி வந்து வென்றிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்வேன், இன்னைக்கு அப்ப நான் வந்து நேர்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன். தூரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப நேர்ல 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்தோம். அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம், இப்ப இவ்வளவு படம் நடிச்சு இவ்வளவு சாதிச்ச பிறகும்
புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தோணுது. என்னை ஈர்க்க வச்சுட்டு சிமன்ல வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்துல பாக்குற மாதிரி அதே வேகம் நடை, அதே வேகத்தை பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக அவரு சோம்பேறிகளை கூட அவர் இயங்குறத பார்த்தா ஏங்கிடுவான். அப்படி ஒரு இது அது அவரு. அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம், சாதிக்கலாம். அதுல சாதாரணம் இல்லை. அப்படி வந்ததுல அதுல இவ்வளவு பேரு இந்த படைப்புல பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா இதுக்கு பிதாமகனா இருந்து பீசுமரா இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்க அண்ணன் அதியமான். அவர் இப்ப படம் இயக்கிட்டு இருக்காரு. என் தம்பி சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்டு இருக்காரு. அது சிறந்த படைப்பா வந்துகிட்டு இருக்கு. ரேவதி அக்கா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அதுமே இது போல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான். படத்தை பார்க்கும்போது தாய்மையை சொல்லுது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்கு. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் தான், அதனுடைய தாய் தான். சொல்றான் பாருங்க ஒருத்தன், உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்து இருக்கும்ன்றான். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். உங்க மனைவி விட இப்ப இப்ப 4 பேர் நம்மள படம் எடுக்கும்போது பார்த்தா கொஞ்சம் அதிகமா தீதே அப்படி இருக்கும் அது பிரச்சனை இது. ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா, சொர்க்கத்தை இங்கேடா தேடிட்டு இருக்க, அது உன் தாயின் காலடியில இருக்குடாங்கிற. ஆபிரகாம் சொல்றான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. தாயின் பேரன்பின் கிணை அவிஸ்வாமித்திரர் அவரு சொல்றாரு. வால்மீகி சொல்றான், நீ ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் பெண்கள் தான்றான். பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்றும் இல்லை இங்க. அதுதான் அததான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமா அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்கு. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ள வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவா சொல்றாங்க, எனக்கு பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை, ஆனால் விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுறேன். படத்துல பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு காட்சி ஊடக என் உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலை பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். நிகழ்வை மிக அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் நெறியாளர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.